இவ்வளவு மோசமா இருப்பாங்க நான் நினைக்கவே இல்ல. பாய முடி. என்ன அந்த எம்பி பையன் ராஜு அன்னைக்கு ராத்திரி எதுக்கு 1000 ரூபாய் அள்ளி வீசினா? கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சதுல கணக்கு தெரியல. வீட்டுல திவ்யா அம்மா மட்டும் இருக்கும் போது அவன் எதுக்கா இங்க வரணும்? அதெல்லாம் பெரிய எடுத்து சமாச்சாரம். பாய முடி. போனதுல இருந்து வீட்டுல பழைய கலகலப்பே இல்ல. ஆமாண்டி, பெரியம்மா பேரஞ்ச மாதிரியே இருக்காங்க. அப்படி வீட்டுல அன்னைக்கு என்னதான் நடந்ததுன்னு தெரியல. திவ்யா அம்மா வீட்டுல தனியா இருந்தாங்க. அப்போ பெரியம்மா பத்திரிகை கொடுக்கறதா வெளியில போயிருந்தாங்க. பெரியம்மா வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் சம்பளம் வாங்கலான்னு வீட்டுல தனியா உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்தது? மறுநாள் கல்யாண பத்திரிகை எல்லாம் கிழிஞ்சு கிடந்ததுங்க. அத நான் தான் வாரி எடுத்துட்டு போய் வெளியில போய் போட்டேன். என்னம்மா கல்யாண பத்திரிகை இப்படி கிழிஞ்சு கிடக்குதுன்னு, உன் வேலையை பார்த்துட்டு வாயை விட்டு வெளியில போடினாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா கோவப்பட்டு நாங்க பார்த்தது இல்லைங்க. நான் உங்களை விசாரிச்சத யாருக்கும் சொல்லக்கூடாது. என்ன? சரிங்க. விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம எனக்குள்ளேயே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை இப்போ உன்கிட்ட சொல்ல போறேன். செத்து போன ராஜா காலேஜ்ல படிக்கும் போது திவ்யா மேல காதலா இருந்தான். என்னைக்கு நான் கல்யாண பத்திரிகை கொடுத்தனோ அன்னைக்குதான் அவன் காணாம போயிட்டான். அதுக்காக மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டியாக்கா? டேய், அவ அன்னைக்கு ராத்திரி திவ்யா வீட்டுக்கு போயிருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனையும் வேலைக்காரையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்ததுக்கு சாட்சி சொன்னாங்களே, அவன் செத்ததுக்கு சாட்சி சொன்னாங்களா? இல்ல. அப்புறம் என்னையா? ஆனா அந்த வீட்டுக்கு போனதுதான் அவன் சாவு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி எப்படி? டேய், அவன் குடிவீரையில அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அங்க அவன் திவ்யா கிட்ட தவறான முறையில நடந்திருக்கான். தன் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக திவ்யா ஏன் அவனை கொலை செஞ்சிருக்கூடாது? இல்ல, தன் மகளோட மானத்தை காப்பாத்துறதுக்காக திவ்யாவோட அம்மாவே ஏன் அவனை கொலை செஞ்சிருக்கூடாது? That's my question. That's my bloody. அதுக்கு என்ன சாட்சி வச்சிருக்க? அதான் இல்லையே. அவங்கள போய் விசாரிக்க வேண்டியதானே? எப்படிடா? நான் எப்படிடா? பின்ன வெறும் யூகத்தை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டலாம்னு பாக்குறியா? டேய், கதை எழுதுறவனுக்கு யூகம் மட்டும் போதும்டா. ஆனா காக்கி சட்டை போட்டுக்கவனுக்கு சாட்சி வேணும். நீ அந்த பொண்ணுகளுக்கு தாலி கட்ட வேண்டியவன் கைவளம் போடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நான் தான் சுமாரான காமெடியன் நினைச்சேன். நீ பெஸ்ட் காமெடியன்டா. சே, போய் வேலையை பாடுறா. சார், உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. நீ அட்டெண்ட் பண்ண? திவ்யா உங்ககிட்ட பர்சனலா பேசணுமா? ஹலோ, நான் பாலாஜி பேசுறேன். நான் திவ்யா பேசுறேன். என்ன திவ்யா, எப்படி இருக்க? கல்யாண வேலையெல்லாம் நல்லா நடக்குதா? அதெல்லாம் இருக்கட்டும். தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருக்காத. எங்கேயாவது வெளியூர் போயிடு. ஊரை விட்டா? நான் தான் நாளைக்கு நாட்டை விட்டே போக போறேன்னு. உனக்கு விஷயம் தெரியாதா? எனக்கு ஸ்டேட்ஸ்ல MBA சீட் கிடைச்சிருக்கு. நான் நாளைக்கு அமெரிக்கா போறேன். ஆமா, நான் எதுக்காக ஊரை விட்டு போகணும்? உன்னை கொல்றதுக்காக ஒருத்தன் வெறி பிடிச்ச அலையறா. என்ன கொல்ல நினைக்கிற ஒரே ஒருத்தன் ஆஃப் பாயில் ஆரம்பிக்கும். அவன் தான் செத்து போயிட்டானே. இல்ல, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கா. திவ்யா, ஹலோ ஹலோ திவ்யா, திவ்யா. சின்ன பொண்ணா லட்சணமா இருக்காம ஏன் இப்படி அடிக்கடி சிக்கல மாட்டீங்க? கூட படிச்சவனோட உயிரை காப்பாத்திட்டு சந்தோஷமா? ஒரு மனுஷனை காப்பாத்தலாம், ஆனா ஒரு மிருகத்தை காப்பாத்த கூடாது. மானத்துக்கா நீ உள்ள போராடிக்கிட்டு இருந்தப்போ
உங்க அம்மா கத்திய கீழே போட்டுட்டு கதவை சாத்திட்டு வெளியில காவலுக்கு நின்று இருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப எனக்கு அப்படித்தான் இருக்கு. கொலை செய்யறதுக்காக ஆண்டவன் இந்த ஆறுமுகத்தை படைக்கலாமா? ஆனா அவன் தான் இந்த கொலையை செய்ய வைக்கிறான். பட் ஒன் திங், இப்ப அந்த ஆண்டவனே வந்தாலும் கூட உன் ஃப்ரெண்ட் எங்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. மைண்ட் இட். டான்ஸ் பாப்பா கோபம் கொள்ளாதே, இது டான்ஸ் இல்லை டான்ஸ் விட்டு வெளியே சொல்லாதே. டான்ஸ் பாப்பா கோபம் கொள்ளாதே, இது டான்ஸ் இல்லை டான்ஸ் விட்டு வெளியே சொல்லாதே. நான் போட போறேன் தப்பு தாளம்தான், நான் பாட போறேன் சத்தம் போட்டுத்தான். நான் போட போறேன் தப்பு தாளம்தான், நான் பாட போறேன் சத்தம் போட்டுத்தான். டான்ஸ் பாப்பா கோபம் கொள்ளாதே, இது டான்ஸ் இல்லை டான்ஸ் விட்டு வெளியே சொல்லாதே. டான்ஸ் பாப்பா கோபம் கொள்ளாதே, இது டான்ஸ் இல்லை டான்ஸ் விட்டு வெளியே சொல்லாதே. ஒட்டிக்கிருமா துள்ளி ஓடாதே, எட்டி போகாதே, பட்டாப போட்டுக்கிறப்பா கத்தி பாடாதே, கட்டி போடாதே. இடையும் கொஞ்சம் உடையும் கொஞ்சம் அலையும் நெஞ்சம் எப்பப்பா, உருட்டும் கண்ணும் மிரட்டும் பொண்ணும் விரட்டி பார்க்கும் எப்பப்பா. லண்டனுக்கு போய் வந்த மாமன்னடி, நான் 4 மணி நேரம் மட்டும் ராமன்னடி. நான் நாடி வந்த செய்தி ஒண்ணு கேட்டுக்கடி. டான்ஸ் பாப்பா கோபம் கொள்ளாதே, இது டான்ஸ் இல்லை டான்ஸ் விட்டு வெளியே சொல்லாதே. சுவரேறி குதிச்சு வந்தேன் அம்மம்மோய், ஒன்ன நான் பார்க்க ஒண்ணுதான் கேட்க. சூடாக கொதிச்சு வந்தேன், ஐயோ சொல்லக்கூடாம சொல்லி ஆறாம. தலையை தொட்டு சிலையை தொட்டு தழுவி கையில் சேர்க்கட்டா, சருகப்பட்டு ஜிகனா பொட்டு பச்சி கொஞ்சம் பார்க்கட்டா. சங்கதிய சொல்லி புட்டன் கேடு புள்ள, நீ சம்மதிச்சு கிட்டத்துல வாடி புள்ள. நான் கூடு விட்டு கூடு வந்த மாமம் புள்ள. டான்ஸ் பாப்பா கோபம் கொள்ளாதே, இது டான்ஸ் இல்லை டான்ஸ் விட்டு வெளியே சொல்லாதே. டான்ஸ் பாப்பா கோபம் கொள்ளாதே, இது டான்ஸ் இல்லை டான்ஸ் விட்டு வெளியே சொல்லாதே. உங்களுக்கு யார் இன்விடேஷன் கொடுத்தது? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கடா பார்த்த? சினிமாவிலையா? இல்லையே, பார்ல. நீங்க கூட அன்னைக்கு சொன்னீங்களே, யூ ஆர் ஃப்ரம் லண்டன். I am from Somanur.
ஆறுமுகம், ஆறுமுகம், என்ன கொல்றதுக்கா நீ கத்தியோட வந்து அந்த கத்தியை கொடுத்து நான் உன்னை காப்பாத்தினேன். சொல்லு ஆறுமுகம், சொல்லு, நான் கெட்டவனா? அப்படி பார்த்தா உலகத்துல எல்லாரும் கெட்டவங்க தான். ஆனா எல்லாருக்கும் கெட்டவங்களா இருக்கிறது இல்ல. சீதா உனக்கு மட்டும் தங்கச்சி இல்ல, எனக்கும் தங்கச்சி தான். நான் சொல்றதை நம்ப ஆறுமுகம். எங்களுக்காக நீ சாராய் வாங்க கடைக்கு போனதும் பார்லிமெண்ட் மெம்பரோட பையன் ராஜா அங்க வந்தான். நீ வெளியே போயிருக்கிறதையும் வீட்டுல உன் தங்கச்சி தனியா இருக்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். உன் தங்கச்சியை பார்த்ததும் அவன் புத்தி மாறிடுச்சு. நடந்த உண்மைகளை உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீ ருத்ரமூர்த்தியை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்ட. இப்ப சொல்லு ஆறுமுகம், இதுக்கு மேல எவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னா இந்தா உன் கையாலே என்ன கொன்னுடு, கொன்னுடு, கொன்னுடு ஆறுமுகம்.